ஸ்ட்ரெஸ் ஓவர்லோடா ஃபீல் பண்றீங்களா? உங்களோட மைண்ட் ரிலாக்ஸ் வேணுமா? ஹாய், திஸ் இஸ் முத்துமார், த நீரா யோகா ஸ்டுடியோ. இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல லாட் ஆஃப் ஒர்க் அண்ட் ரிலாக்ஸேஷன் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா ஃபுட்டு, ரிலாக்ஸேஷன், எக்ஸசைஸ் அண்ட் ஓவர்லோட் ஆஃப் ஒர்க் இது நாலு விஷயமே வந்து கரெக்டா இல்லைன்னா ரெண்டு விஷயம் வந்து பாதிக்கப்படும். தட் இஸ் ஒன் ஆஃப் திங் இஸ் ஏ ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். டிப்ரெஷன்ங்கிறது வந்து இஸ் எ பாஸ்ட், ஆங்ஸைட்டிங்கிறது வந்து ஃபியூச்சர். இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணிக்கிடணும். இஸ் ஏ ஒரு ஸ்மால் தியரி தான். ஸோ டிப்ரெஷன் பாஸ்ட்டை பத்தி நம்ம வந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறதும், ஆங்ஸைட்டி இஸ் ஏ ஃபியூச்சரை பத்தி ஒரு ஃபியர் அண்ட் பேனிக் இருக்கிறதும் தான் லைஃப்ல இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து இருக்கு. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டியை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுனே வந்து பீப்புளுக்கு தெரியல. அதுக்கு என்கிட்ட ரெண்டு சிம்பிள் மெத்தட் இருக்கு. இந்த மெத்தடை வந்து நீங்க டெய்லி வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டியும் இருக்காது, பாஸ்ட்டை பத்தி கவலையும் இருக்காது, ஃபியூச்சரை பத்தி பேனிக்கும் இருக்காது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சிட் எரெக்ட் அண்ட் டூ நாடி சுத்தி பிராணாயாமா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் இஸ் சின் முத்ரா, right hand is the Vishnu Mudra. So take your thumb finger and ring finger. So take your thumb finger and lock your right nostril and inhale through the left nostril. Lock the left. Exhale through the right. Then again inhale through the right. Lock the right. Exhale through the left. இது வந்து நான் ஒரு சைக்கிள் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வந்து டெய்லி ப்ராக்டிஸ்ல 1 or 3 டைம்ஸ் per டேல நீங்க வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணலாம், 21 சைக்கிள் பண்ணலாம். ஸோ வாட் ஹேப்பன் இன்சைட், தட் இஸ் ஏர் கோ இன்சைட் ஸ்லோலி. இந்த பர்டிகுலர்லி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து ஈஸியாக வந்து ஓட்டு வந்து சப்ளை இமிடியேட்டாக நடக்கும். லங்ஸோட கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பாடி வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டாக்டு ஏர் ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவுட் ஆகி ரெஃப்ரெஷ்ஷான ஏர் வந்து இன்சைடாக வந்து உள்ளே போகும். உள்ளே போகிறச்சே நம்மளுடைய மைண்ட், செல்ஸ், பாடி, ஆர்கான்ஸ் அண்ட் பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து ஆக்டிவ் ஆகும். அதனால நீங்கள் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் மெம்பர்ஸாக வந்து ஃபீல் பண்ணலாம். த நெக்ஸ்ட் டெக்னிக் இஸ் பிரம்மரி. Brahmari is a mostly important for the mind vibration. The neuro ஓட எனர்ஜி லெவல்ல வந்து ஹை பண்ணும், அதனுடைய லெவலை வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும். தட் இஸ் a very very important. That is called as பிரம்மரி. பிரம்மரி வந்து ஜென்ரலா வந்து ஒவ்வொரு யோகா மாஸ்டரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல சொல்லி கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நீங்க இயர்ஸ் லாக் பண்ணி ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியும் பண்ணலாம், அது ஐஸ் க்ளோஸ் இல்லாமலும் பண்ணலாம். So you have to keep the chin mudra and both and close your eyes. Take a slowly inhale through the nose. Exhale is automatically happen. Don't concentrate in the exhale. Yeah, this is called as பிரம்மரி. பிரம்மரியோட ரிதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஹேல் த்ரூ த நோஸ், எக்ஸேல் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா, எக்ஸேலுக்கு நான் கான்சென்ட்ரேட்டே பண்ணல. ஸோ அதனுடைய ரிதம் அந்த ஹை பீச் அப்படின்னா ஸ்லோவா எம் சாண்ட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எம் லெட்டரோட சாண்டிங் தான் அது. ஸோ ஸ்லோவா நம்ம ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி ஸ்லோவா அந்த ரிதமும் அந்த ஹை பீச்சும் ஸ்லோவா ரைஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அப்படியே பிரெயின்ல வந்து வேற லெவல் வந்து இதனுடைய வைப்ரேஷன் அண்ட் கொஞ்சம் மெமரிஸ் கூட இதுல இன்க்ரீஸ் ஆகும். இந்த பிரம்மரியில வந்து நல்லாவே வந்து மெமரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் தாட் ப்ராசஸ் வந்து கிளியர் ஆகும் அண்ட் வெரி வெரி குட் எனர்ஜி ஃபார் இன் யுவர் brain nervous systems. That's a very very important. So thank you very much.